ஒரு கிராமத்துல பிட்டுன்னு பேர் கொண்ட ஒரு பேராசை பிடிச்ச ஜமீன்தார் இருந்தாரு. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, பிட்டு வீட்டுல உக்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய வேலைக்காரன் பிரிட்ஜு வந்து சொன்னாரு, பிட்டு ஐயா, உங்களை வெளியே கொஞ்சம் பேர் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது பிர்ஜு? வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா முதல்ல அவங்களோட பேரை கேட்கணும். இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன்ற விஷயத்த அவங்ககிட்ட சொல்லிட்டியா? நான் அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு சொன்னேன். நீ சரியான முட்டாளாக இருக்க. நான் அதனால தானே சொல்கிறேன், முதல்ல வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க கிட்ட பேர் என்னன்னு கேளு. அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் வீட்டில் இருக்கிறேன்ற விஷயத்த சொல்லவே கூடாது. ஆனால் முதலாளி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பொய் சொல்கிறது பாவமாமே. சம்பளத்தை என்கிட்ட வாங்குறியா இல்லை அவங்க கிட்ட வாங்குறியா? உங்ககிட்ட தான் வாங்குற முதலாளி. ஆனால் 6 மாசமா நீங்கள் அந்த சம்பளத்தை தரவே இல்லையே. அப்புறம் எதுக்கு இன்னும் இங்கேருந்து போகாமல் இருக்க? என்னால் எப்படி போக முடியும் பிட்டு ஐயா? எனக்கு இதை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாதே. அப்போ போய் யாரோட வயல்லையாவது வேலை செய்கிற வேலையை பாரு. வயலில் வேலை செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வாடகையை கேட்டாலே எனக்கு ரொம்ப மயக்கமாக வருதே. ஒரு தடவை சுக்கி ஐயாவோட வயலில் வேலை செஞ்சேன்னா அவருக்கு காசு கொடுக்குற நேரம் வரும்போது என்னோட மோதிரத்தை விற்றுட்டேன். அப்புறம் என்னோட வீட்டில் சமைக்க வச்சிருந்த பருப்பு அரிசி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அதனால தானே நான் உங்ககிட்ட வேலைக்கு வந்தேன். அதை விடுங்க பிட்டு ஐயா. வெளியே எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆ இப்போ போய் தானே ஆகணும். இப்படி சொன்னதும் ஜமீன்தார் பிட்டு வெளியே வந்தாரு. அவர் பார்த்தபோது கிராமத்துல சில ஜனங்களோட ஒரு லேடி வெள்ளை நிறத்துல புடவை கட்டி நின்னுட்டு இருந்தாங்க. என்னோட பேரு நிர்மலா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் புருஷன் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. என் பசங்க அனாதையாயிடுச்சுங்க. அப்புறம் நான் விதவையாயிட்டேன். எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. உங்களோட மூளை சரியாக தானே இருக்கு. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் எவ்வளோ பெண்கள் விதவையாயிட்டே தான் இருக்காங்க. குழந்தைங்க அனாதை ஆகுறாங்க. எல்லாருக்கும் என்னால் உதவி பண்ண முடியுமா என்ன? அப்பதான் கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு பில்லு பிட்டு கிட்ட சொன்னாரு, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க பிட்டு ஐயா. நீங்கள் எங்களோட ஜமீன்தார். நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணியே தான் ஆகணும். என்னால் உதவி பண்ண முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியும்? ஜமீன்தார் ஐயா, இவங்களோட கணவர் உங்களோட வேலையை தான் சிட்டிக்கு போயிருந்தாரு. ஆனால் நீங்கள் இவங்களோட கணவருக்கு ட்ரெயினில் போகிறதுக்கான காசை கூட கொடுக்கவே இல்லை. கட்டாயத்தால் இவங்களோட கணவர் ஒரு மோசமான பழைய ஹால் ட்ரக்கில் பயணம் பண்ணி போயிட்டு இருந்தாரு. அந்த ட்ரக் ஆக்சிடென்ட் ஆனதால் இவங்களோட கணவரும் இறந்து போயிட்டாரு. என்ன ஏன் வேலையாக போயிட்டு இருந்தாரு? யார் இந்த பொண்ணு? இவங்க ஜக்மோகனோட மனைவி. எனக்கும் அவன் இறந்ததை நினைக்கும் போதெல்லாம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் மரணத்தை யாரால் தடுக்க முடியும்? இப்போ நீங்கள் இங்கிருந்து கிளம்பலாம். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? அட, ஜக்மோகன் உங்ககிட்ட தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அட, நான் என்ன அவனை கட்டாயப்படுத்தி அந்த வேலைக்காக அனுப்பி வச்சுருந்தேன்? இங்கே பாருங்கள் ஜமீன்தார் ஐயா, நாங்கள் இப்போ உங்ககிட்ட மரியாதையாக பேச தான் வந்திருக்கோம். நீங்கள் மட்டும் நிர்மலாக்காக்கு இப்போ உதவி பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்னையே நீ வந்து மிரட்டுறியா? அதுவும் என்னோட வீட்டுக்கே வந்து? போலீஸ்கிட்ட மட்டும் நான் இந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணனா அவங்க உன்னோட நிலைமையை ரொம்ப மோசமாக்கிடுவாங்க. ஒரு பல்லு கூட விட மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டு பிட்டு ரொம்ப கோவப்பட்டு பில்லுவோட கழுத்தை பிடிச்சாரு. பிட்டுவோட நண்பர் தலைவர் தன்னோட நண்பர்கள் ராகேஷ் அப்புறம் மகேஷை கூட்டிட்டு வந்தாரு. அட பிட்டு அண்ணன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிராமத்து ஆளுங்க கிட்ட இப்படி எல்லாம் மோசமா சண்டை போடுறது நல்லதே கிடையாதுங்க. நீங்க பேசாம இருங்க தலைவரே. உங்களுக்கு தெரியுமா, இவன் என்னோட வீட்டுக்கே வந்து என்னையே மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் தலைவர் பிட்டுவோட காதல சொன்னாரு, கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க பிட்டு. நீங்கள் கிராமத்தில் ரொம்பவே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுவும் பேசாமல் ஒரு 5000 ரூபாய் மாமூலாக என்கிட்ட கொடுத்துடுங்க. ஒருவேளை இவங்க மட்டும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் 5000 ரூபாய் இல்லை 50000 ரூபாய் வரைக்கும் பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். என்ன 50000மா? 50000 ரூபாய்? இல்லை 50000 ரூபாய்லாம் என்னால் கண்டிப்பாக செலவு பண்ணவே முடியாது. நல்ல வேலையாக நீங்கள் இங்கே வந்துட்டீங்க தலைவரே. நீங்கள் தான் என்ன தெளிவாக கேட்டீங்க. இப்படி சொல்லிட்டு பிட்டு தன்னோட பாக்கெட்ல இருந்து 5000 ரூபாய் பணத்தை எடுத்து தலைவரோட கையில கொடுத்தாரு. தலைவர் ஐயா நிர்மலா கையில 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து அவங்கள அமைதிப்படுத்தி திருப்பி அனுப்பிட்டாரு. அப்புறம் வாங்க தலைவர் நண்பரே, என்ன திடீர்னு இந்த பக்கம்? உங்ககிட்ட நான் ரொம்பவே ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்கேன். அதுவும் உங்களோட நல்லதுக்காக தான். சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க தலைவரே. என்கிட்ட சேட் கரம்சந்தோட ஒரு தங்க சிலையை நான் பத்திரமா வச்சிருக்கேன். நான் அந்த சிலையை உடனே ஒரு கிராமத்துக்கு அனுப்பி ஆகணும். அதை உங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பலான்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த தங்க சிலையை அந்த கிராமத்துக்கு அனுப்புறதுக்கு எனக்கு உதவி பண்ணுறீங்களா? உங்களை தவிர என்னால் வேற யாரையுமே முழுசாக நம்பவே முடியாது. நானே அந்த சிலையை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறேனே. பிட்டு அந்த சிலைய பிரிட்ஜு கையில கொடுத்துட்டு சொன்னாரு, இது என்ன ரொம்பவே விசித்திரமா இருக்கிற சிலையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிலையை என்னோட வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே.
நானும் இந்த சிலையை முதல் தடவையாக பார்க்கும்போது எனக்கும் ரொம்பவே விசித்திரமாக தான் இருந்தது பிட்டு. ஆனால் கரம்சந்த் இந்த சிலையை அந்த கிராமத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்காக எனக்கு முழுசா 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க தயாரா இருக்கான். 50 லட்சமா? இந்த சிலையை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காகவா? அப்படி என்ன அற்புதமான விஷயம் இதுல இருக்கு? அது எனக்கும் தெரியவே தெரியாது. சரி, இந்த சிலையை நம்ம எங்க தான் கொண்டு போய் கொடுக்கணும்? இங்க இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு, பிப்லா கிராமம். இந்த சிலையை நம்ம அந்த கிராமத்துல தான் கொண்டு போய் சேர்க்கணும். பிர்ஜு, இந்த சிலையை கொண்டு போய் என்னோட வீட்டுல இருக்கிற 3வது ரூம்ல பத்திரமா வை. அப்புறம் வெளியே பத்திரமா பூட்டு போடு. அப்புறம் சாவியை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோ. பிரிட்ஜு அந்த சிலையை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அட, இது என்ன பிட்டு அண்ணே, ஒரு வேலைக்காரன் மேலே இவ்வளோ நம்பிக்கையா? ராகேஷ் சரியா சொல்றான் ஜமீன்தார் பிட்டு. இந்த வேலைக்காரன் அதை திருடிட்டானா அப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க, இவன் என்னோட நேர்மையான வேலைக்காரன். சரி, நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் பிட்டு. நாளைக்கே நான் உங்களை ராகேஷ் மகேஷ் கூட வந்து இங்கே பார்க்குறேன். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சிட்டிக்கு போயிடலாம். தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் மறுநாள் தலைவர் பிட்டு கிட்ட வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, வாங்க பிட்டு, நான் தயாரா இருக்கேன். ஜமீன்தார் பிட்டு தன்னுடைய வேலைக்காரன் பிரிட்ஜுவை சத்தம் போட்டு கூப்பிட்டாரு. பிர்ஜு, பிர்ஜு, அட எங்கடா போயிட்ட நீ? பிரிட்ஜு அங்கேருந்து ஓடி வந்து என்ன சொன்னாருன்னா, இதை வந்துட்டேன், நான் வந்துட்டேன். அந்த தங்க சிலைய அந்த ரூம்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்து இங்க கொடு. பிரிட்ஜு அந்த அறையை நோக்கி போனாரு. எந்த இடத்துல பிட்டு அந்த தங்க சிலையை வச்சாரோ அந்த இடத்துக்கு. ஆனா அங்க அவர் போய் பார்த்தபோது அந்த தங்க சிலை அந்த இடத்துல இல்லவே இல்லை. இத பார்த்துட்டு பிரிட்ஜு பயந்து போய் பிட்டு கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, பிட்டு ஐயா, அங்க அந்த தங்க சிலையை காணுமே. என்ன, உன்கிட்ட தானே நான் அதை கொடுத்து வச்சிருந்தேன். ரூமோட சாவியும் உன்கிட்ட தானே இருந்துச்சு. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, இந்த வேலைக்காரன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்கன்னு. ஆனால் நீங்கள் தான் நாங்கள் சொல்கிறத கேட்கவே இல்லை. நீங்கள் இப்போ நல்லா ஏமாந்துட்டீங்க. அது ஒன்றும் சாதாரண தங்க சிலை கிடையாது. பிட்டு, இப்போ நான் சேட் கரம்சந்துக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லுங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு பிர்ஜு. நீ அந்த சிலையை எங்க தான் மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்லு. நான் உண்மையை தான் சொல்றேன் பிட்டு ஐயா, எனக்கு எதுவும் தெரியாது. தலைவர் அப்புறம் ராகேஷ் அப்புறம் மகேஷ் 3 பேரும் ரொம்ப மோசமா கோவப்பட்டாங்க. இங்க பாருங்க தலைவரே, இவர் என்னோட நேர்மையான வேலைக்காரரு. சின்ன வயசுல இருந்து இவர் எனக்கு தெரியும். இவர் எல்லா வேலையும் செய்வாரு. ஆனா இவருக்கு திருடவே தெரியாது. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படின்னா சிலை எங்க போச்சு? நீங்க எனக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுங்க. தலைவர் மகேஷ் அப்புறம் ராகேஷ் கூட கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அவங்க போனதுமே பிட்டு சிரிச்சபடி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொன்னாரு, பிர்ஜு, சீக்கிரமா அந்த சிலையை எடுத்துட்டு வா. நம்ம 2 பேரும் இப்பவே உடனே சிட்டிக்கு போயாகணும். பிரிட்ஜு போய் அந்த சிலையை எடுத்துட்டு வந்தாரு. ஆனால் நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க முதலாளி? அவங்கக்கிட்ட எதுக்கு போய் சொன்னீங்க? நம்ம தலைவர் உங்களோட நல்ல நண்பர் தானே. நீ சரியான முட்டாளா இருக்க. அந்த தலைவர் ரொம்பவே பேராசை பிடிச்ச ஒரு ஆளு. இந்த சிலையை வேற கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவருக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்குதான். அப்போ இந்த சிலையோட விலை எவ்வளோ இருக்கும்? உனக்கு இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட தெரியாது. பிட்டு இந்த விஷயத்த சொன்னாருதான். அப்பதான் அந்த சிலைக்குள்ள ஒரு கருப்பு புகை வெளியே வந்தது. பிட்டுவும் பிரிட்ஜுவும் அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமா பயந்துட்டாங்க. ஏன்னா அந்த கருப்பு புகை ஒரு ராட்சசனா மாறிடுச்சு. அதோட வாயிலிருந்து தண்ணி மாதிரி பெரிய பெரிய பபிள்ஸ் வர ஆரம்பிச்சது. அந்த பபிள்ஸ் பிட்டு அப்புறம் பிரிட்ஜுவோட உடம்புல பட்ட உடனே பிட்டுவும் பிரிட்ஜுவும் அந்த பபிள்குள்ள கைதாயிட்டாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த ராட்சசன் ரொம்ப கோவத்தோட பிட்டுவோட மாளிகையை விட்டு வெளியே வந்தான். சில மணி நேரத்திலேயே அந்த கிராமம் முழுக்க அந்த ராட்சசன் வாயிலிருந்து வந்த தண்ணீர் பபிள்ஸால கைது செய்யப்பட்டாங்க. எல்லா ஆண்கள், பெண்கள் அப்புறம் குழந்தைங்க அந்த பபிள்ஸை விட்டு வெளியே வர ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கெல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த பபிள்ஸை விட்டு அவங்களால வெளியே வர முடியல. தலைவர் ராகேஷ் அப்புறம் மகேஷுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியவே தெரியாது. அதாவது கிராமம் முழுக்க அந்த ராட்சசன் வாயிலிருந்து வந்த தண்ணீர் பபிள்ஸ்ல கைதாயிருக்காங்கன்னு. அவங்க எல்லாரும் கரம்சந்தோட வீட்டில் உட்காந்துருந்தாங்க. என்ன, அந்த சிலை காணாம போயிடுச்சா? இது கண்டிப்பா நல்ல விஷயமே கிடையாது தலைவரே. நான் உங்ககிட்ட முழு விஷயத்தையும் சொல்லவே இல்லை. அது என்னன்னா, அந்த சிலைக்குள்ள பல வருஷங்களா ஒரு ராட்சசன் கைதாயிருக்கான். இந்த சிலைய பல தலைமுறைகளா பல வருஷங்களா என்னோட முன்னோர்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சாது பாபா என்னை பார்த்தாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இந்த சிலையை நீங்க எப்படியாவது பிப்லா கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. கரம்சந்த் சொன்ன வார்த்தை கேட்டதும் தலைவர் ராகேஷ் அப்புறம் மகேஷ் கரம்சந்த அப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏதோ கரம்சந்த்
ஒரு பைத்தியம் மாதிரி பார்த்தாங்க. ஆனால் அந்த சாது எதுக்கு அப்படி சொன்னார்? அவர் அந்த சிலையை பிப்லா கிராமத்தில் எதுக்கு சேர்க்க சொன்னார்? அப்புறம் அந்த வேலையை நீங்களே செஞ்சுருக்கலாம்ல. நீங்கள் எனக்கு அந்த வேலைக்காக 50 லட்சம் ரூபாய் கொடுக்க தயாராக இருந்தீங்க. அது எதுக்காக? ஏன்னா அந்த சாது பாபா என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அந்த ராட்சசன் அந்த சிலையில் 1000 வருஷங்களா கைதாயிருக்கானா. அவன் வெளியே வந்தால் விளைவு மோசமாக இருக்கும்னு சொன்னார். ரொம்ப ஆபத்தாக இருக்குமா. அந்த சிலை உன்னோட குடும்பத்தில் இருந்துச்சுன்னா எந்த ஆபத்தும் வராதுன்னு சொன்னார். ஏன்னா உன்னோட முன்னோர்கள் ஈஸ்வரன் மேலே ரொம்பவே பக்தியாக இருந்தாங்க. அவங்க எல்லாரும் எல்லார்கிட்டையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தாங்க. அதனால அந்த சிலையை கொடுக்கணும்னா அந்த மனுஷன் ரொம்பவே நல்லவனாக இருக்கணும். அப்போ தான் பிப்லா கிராமத்தில் சேர்க்க முடியும். அவன் அவனோட கிராமத்தில் எல்லாத்தையும் கவனிக்கிறவனாக இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும். அதனால தான் நான் அந்த சிலையை உங்ககிட்ட கொடுத்தேன். அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குற பணத்தையும் நீங்கள் கிராமத்து நல்லதுக்காக தான் பயன்படுத்துகிறீங்க. பிப்லா கிராமத்துக்கு போன உடனே அந்த சாது உங்ககிட்ட இருந்து அந்த சிலையை வாங்கிக்குவார். ஆனால் அந்த சிலை திருடு போயிடுச்சு. எனக்கு சந்தேகம் யார் மேலன்னா, பிட்டு அவனோட வேலைக்காரன் பிர்ஜு கூட சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்காரு. அந்த சிலையை பார்த்ததும் அவர் மனசுக்குள்ள பேராசை வந்திருக்கும். கவலைப்பட வேண்டிய விஷயம் அதுதான் மகேஷ். ஒருவேளை அந்த சிலை தப்பான கைகளில் போய் சேர்ந்துச்சுன்னா அப்போ அந்த ராட்சசன் விடுதலை ஆயிடுவான். கரம்சந்த் இந்த மாதிரி தான் சொன்னாரு. கரம்சந்தோட வீட்டு கதவு உடையப்பட்டது. அப்புறம் அதே ராட்சசன் ரொம்ப கோவத்தோட கரம்சந்தோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அந்த ராட்சசன் விடுதலை ஆயிட்டான்னு நினைக்கிறேன் தலைவரே, உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. கரம்சந்த் இவ்வளவுதான் சொன்னாரு. அப்பதான் அந்த ராட்சசன் வாயிலிருந்து தண்ணீர் பபுள்ஸை வெளியே வர விட்டான். கொஞ்ச நேரத்திலேயே தலைவர் ராகேஷ், கரம்சந்த் அப்புறம் மகேஷ் அந்த தண்ணீர் பபுள்ஸ்ல கைதாயிட்டாங்க. உன்னோட முன்னோர்கள் தான் என்ன 1000 வருஷங்களா அந்த சிலையிலேயே கைது பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் இந்த மொத்த கிராமத்தையும் இந்த தண்ணியோட பபிள்ஸ்ல எப்பவுமே கைது பண்ணி வைக்க போறேன். இந்த தண்ணியோட பபிள்ஸ் என்னோட உடலோட சக்தி மாதிரி, என்னோட சாப்பாடும் இதுதான். கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த தண்ணீர் பபிள்ஸ்ல கைதாயிட்டாங்க. ராட்சசன் தண்ணீரோட பபிள்ஸ்குள்ள இருக்கிற கைது செய்யப்பட்டு இருக்கிற ஜனங்களை சாப்பிட்ற மாதிரி பார்வையில பார்த்தான். அந்த நாளைக்கு அப்புறம் யாராவது அந்த கிராமத்துக்கு ஒரு ஆள் வந்தாங்கன்னா அந்த ராட்சசன் தன்னோட வாயிலிருந்து தண்ணீர் பபிள்ஸை வெளியே விட்டு அந்த மனுஷனை அந்த பபிள்ஸ்குள்ள கைதாக்கிடுவான். அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்து இலாக்காவில் இந்த விஷயம் பரவிடுச்சு. சில மாசங்களுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல ஒரு சாது வந்தாரு. சாதுவை பார்த்ததும் ராட்சசன் கோவப்பட்டு சொன்னான், என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? உன்னோட இடம் இங்கே கிடையாது, அந்த சிலையில தான் நீ இருக்கணும். அப்போ உனக்கும் அந்த சிலையை பற்றின விஷயம் தெரியுமா? ஆனால் எந்த பயனும் கிடையாது. அந்த சிலை எங்கே இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தன்னோட பையில இருந்து அதே சிலைய எடுத்து ராட்சசன் கிட்ட காட்டினாரு. இந்த சிலை உன்கிட்ட எப்படி வந்துச்சு? இதை பற்றி உன்னால் எப்பவும் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா உன்னோட இடம் இந்த சிலைக்கு உள்ளதான் இருக்கு. அப்புறம் நீ எப்பவும் இந்த சிலைக்கு உள்ளதான் கைதா இருக்க வேண்டி இருக்கு. இப்படி சொல்லிட்டு சாது மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ராட்சசன் கத்திக்கிட்டே புகையா மாறி அதே சிலைக்குள்ள போய் அடைஞ்சிட்டான். சாது அந்த சிலைய தன்னோட பேக்ல வச்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துல கிராமத்துல இருந்த எல்லாரும் பபிள்ஸ்ல இருந்து விடுதலையானாங்க. அது சரி, இந்த சிலை உங்களோட கைக்கு எப்படி வந்துச்சு? இந்த ராட்சச இந்த சிலையிலிருந்து விடுதலை அடைஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பெண்ணும் அங்கேயே தான் இருந்தா. அந்த பெண் வேற யாரும் கிடையாது, அது பிட்டுவோட மனைவி கமலா தான். அவங்க ராட்சசனை பார்த்து பயந்து போய் அவங்க வீட்டில் இருக்கிற அறையில மறைஞ்சிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப தைரியமா இந்த சிலையை எடுத்துக்கிட்டு எப்படியோ என்னை வந்து பார்க்க வந்திருந்தாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது இந்த ராட்சசன் உங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டான்னு. ஒருவேளை இந்த சிலை மட்டும் என் கைக்கு வந்து சேரலன்னா நீங்க வாழ்க்கை முழுக்க இந்த ராட்சச பபிள்ஸ்குள்ளேயே கைதா இருந்திருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க சாது ஐயா. இனிமே என் வாழ்க்கையில நான் எப்பவும் பேராசைப்பட மாட்டேன். பேராசைப்பட்டா என்ன நடக்கும்ன்றத நீயே உன் கண்ணால பார்த்துட்டல்ல பிட்டு. இனிமேலாவது கவனமாயிரு. இப்படி சொல்லிட்டு சாது சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் எல்லாரும் அந்த ராட்சசன் கிட்ட இருந்து விடுவிக்கப்பட்டாங்க. மிட்டியாப்பூருங்கிற கிராமத்துல மோகன் பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட மனைவி நந்தினி அப்புறம் தன்னுடைய 15 வயசு பொண்ணு அர்ச்சனாவோட அங்க இருக்காரு. மோகன் ஒரு வியாபாரி. அவரு மணலை சுத்தம் செஞ்சு அத வியாபாரம் பண்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மோகன் தன்னோட கிராம தலைவர் அபிமன்யு அவரோட சேர்ந்து இந்த வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மோகனோட இந்த வியாபார கணக்க நந்தினி தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. என்னங்க இங்க பாருங்க, தலைவர் இன்னும் 6 மாச பேமெண்ட்டை நமக்கு கட்டவே இல்லை. அவர்கிட்ட நீங்க ஏன் பேமெண்ட் கேட்கவே மாட்டேங்கிறீங்க?
நீ என்ன நினைக்கிற நந்தினி? நான் தலைவர்கிட்ட கேட்கறது இல்லையா? நான் ஒரு நாள் கூட விடுறதே கிடையாது. தினமும் தலைவர்கிட்ட பணத்தை பற்றி எப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்களே சொல்லுங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போறது? இப்போ தலைவர்கிட்ட நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் நிறையவே சேர்ந்து போயிடுச்சுங்க. இப்போ வீட்ல மளிகை சாமானும் முடிகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்புறம் அர்ச்சனாவுக்கும் இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் 4 மாசமா கட்டாம இருக்கு. தன்னோட மனைவி சொல்றதை கேட்டுட்டு மோகன் ரொம்பவே வருத்தத்தோட என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு நான் தலைவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இப்படி சொல்லிட்டு மோகன் தலைவரோட ஃபேக்டரிக்கு போனாரு. மோகனை பார்த்துட்டு தலைவர் என்ன சொன்னாருன்னா, என்ன விஷயம் மோகன்? இன்னைக்கு நீ டிராக்டரில் மண்ணை நிறச்சி கொண்டு வரலையா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தலைவரே. சொல்லு. இங்கே பாருங்க தலைவரே, ஒரு தடவை கணக்கு வழக்கு நோட்டை பார்த்துட்டோன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கடைசி 6 மாதமாக மண்ணுக்கான பேமெண்ட்டு தரவே இல்லை. இப்போ எங்கள் கிட்ட ஒரு பைசா கூட காசு இல்லவே இல்லை. இன்னையோட வீட்டில் இருக்கிற ரேஷன் பொருட்களும் காலி ஆயிடுச்சு. பசங்களோட ஸ்கூல் ஃபீஸையும் 4 மாதமாக என்னால் கட்டவே முடியலை. குறைஞ்சது எனக்கு பாதி பேமெண்ட்டாச்சும் கொடுங்களேன். மோகன், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, மார்க்கெட்டு கொஞ்சம் மந்தமாக போயிட்டுருக்கு. எல்லாமே கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறம் உன்னோட மொத்த பேமெண்ட்டையும் நான் ஒரே அடியாக உனக்கு கொடுத்துட்றேனே. ஆனால் இங்கே பாருங்கள் தலைவரே, இப்போ எனக்கு டிராக்டரில் டீசல் போடுறதுக்கு கூட கொஞ்சம் கூட காசு இல்லை. அதுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீ உன்னோட பொண்டாட்டியையும் குழந்தைங்களையும் வேலைக்கு அனுப்பி வச்சிடு. அதுவும் இல்லாமல் உன்னோட பொண்ணுக்கும் 15 வயசு ஆயிடுச்சுல்ல. இந்த வயசில் அவளுக்கும் நிறைய தேவைகள் இருக்கும்ல. நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க தலைவரே. இது ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் என்னோட காசை எனக்கு தர்றதுக்கு பதிலாக என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் வேலைக்கு அனுப்பணுமா நான்? அமைதியாக பேசு மோகன். நீ மண்ணு தான் வித்துட்ருக்க. பிராண்டட் மெர்சிடிஸ் ஒன்றும் வித்துட்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் மண்ணை விற்கிறதுக்காக நீ என்ன அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற? உன்னோட வீட்டுக்கு பக்கத்துலேயே மண் மலை மாதிரி குவிஞ்சிருக்கு. அட, நீ எனக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். நான் உங்ககிட்ட பாவம் பார்த்து மண் வாங்குறேன். இல்லை தலைவரே, நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. உண்மை என்னன்னா, நான் கொண்டு வர மண் எல்லாம் சிட்டியில் நல்ல விலைக்கு தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு அவங்க அதுக்காக நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயத்தையும் நீங்கள் தடை பண்ணிட்டீங்க. 6 மாதமாக நீங்கள் எனக்கு கொஞ்சம் கூட காசு தரல. ஒரு பக்கம் நான் உன்னை பார்த்து பாவம் பார்த்தேன். உன்னோட ஏழ்மையை பார்த்து உன்கிட்ட இருந்தே மண் வாங்கலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். உன்னோட கொஞ்சம் பேமெண்ட்டு தான் நின்று போச்சு. அதுக்கு நீ என்ன அவமானப்படுத்துறியா? நான் ஒன்றும் உங்களை அவமானப்படுத்தவே இல்லை தலைவரே. நான் உங்கள் முன்னாடி வந்து என்னோட நிலைமை என்னன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் சாப்பாடு தண்ணிக்கு கூட நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனே, அதையே பண்ணு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை தலைவரே. நான் தெளிவாக சொல்கிறேன் மோகன், இனிமேல் நீ இங்கே எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன்ன மாதிரி ஆள் எனக்கு இங்கே தேவையில்லை. இனிமேல் நீயும் கிராமத்தில் இருக்கிற மற்றவங்கள மாதிரியே மற்றவங்க வயலில் போய் வேலை பாரு. அப்புறம் உன்னோட குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோ. இனிமேல் உன்னை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்புறம் இனிமேல் இந்த பக்கம் வந்துடாத. நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. என்னோட காசை எனக்கு கொஞ்சமாவது கொடுங்க. அப்போ தான் என்னால் 1 மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்க முடியும். உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது மோகன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்னால் உனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. மோகன் தலைவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தாரு. தலைவர் மோகனை தப்பா ஏதேதோ பேசி அப்புறம் அவரை அவமானப்படுத்தி தன்னோட ஃபேக்டரியை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. இப்போ நீங்கள் பண்ணது சரியே இல்லை தலைவரே. உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், மோகனோட வீட்டுக்கு பக்கத்துலேயே மண்ணோட ஒரு சின்ன மலையே இருக்குது. அது எவ்வளோ விலை உயர்ந்தது. நீங்கள் உங்களோட பங்களாவையும் அப்புறம் காரையும் மோகனோட மண்ணை விற்று தானே வாங்கினீங்க. எனக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும் பள்ளி. நான் உங்கள் கூடவே கடந்த 10 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். என்னோட மூளைக்கு எட்டுற மாதிரி நீங்களே எனக்கு புரிய வைங்களேன். அப்படின்னா கேளு பள்ளி. எதிரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம் எவ்வளோக்கு விற்கிறோன்ற விஷயத்தை எப்பவும் சொல்லவே கூடாது. ஒருவேளை நான் மோகனுக்கு டைமுக்கு பணத்தை கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவனோட மனசில் பேராசை வந்துடும். அந்த பேராசை அவனை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடும். அவனோட அப்பா அந்த மண்ணை எனக்கு விற்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அதனால் நான் அவரை ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் சாக வச்சுட்டேன். எல்லாரும் நினச்சாங்க மோகனோட அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாருன்னு. உங்களோட அறிவுக்கு ஒரு எல்லையே இல்லை தலைவரே. ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்தி அவனோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்ன மண்ணு மலையை வாங்கி இருக்கலாம்ல. ஏன்னா அதுவும் அந்த மோகனோட சொத்துல தானே இருக்கு. கவலைப்படாத பள்ளி. காலம் போகும்போது கண்டிப்பாக மோகன் என்கிட்ட தான் வந்து சேருவான். இங்க மோகன் கண்ணில் கண்ணீரோட தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. அவரோட கண்ணில் கண்ணீரை பார்த்துட்டு அவருடைய மனைவிக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு.
இப்ப நாம என்ன பண்றது? வீட்ல மாவு கூட தேர்ந்து போச்சு. அர்ச்சனா மதியத்துல இருந்து பசியோட இருக்கா. ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்ப என் பொண்ணுக்கு நான் எங்கிருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது? நீ கவலைப்படாத நந்தினி, நான் பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போய் கொஞ்சம் ரேஷன் கடனை வாங்கிட்டு வரேன். என்னால கூட கடன் கேட்டு வாங்கிட்டு வர முடியும். ஆனா நீங்களே சொல்லுங்க, இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்புறம் அந்த தலைவர் உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்கல. அப்புறம் இதை தவிர உங்களுக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. இப்படி நீங்க கடன் வாங்குனீங்கன்னா அப்புறமா எப்படி கடன் அடைப்பீங்க? நந்தினி சொன்னதை கேட்ட உடனே மோகன் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவரோட மைண்ட்ல ஒரு புது யோசனை தோண ஆரம்பிச்சது. அப்புறம் அவரு நந்தினிய பார்த்து என்ன சொன்னாருன்னா, நான் எங்கள் அப்பா செஞ்ச அதே வேலையை செய்யலாம்னு நினைக்கிறேன் நந்தினி. அப்பா மண்ணில் பொம்மைகளை செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தாரு. நானும் அதே மாதிரி மண் பொம்மைகளை செஞ்சு விற்க போகிறேன். ஆனால் மறுபடியும் அந்த தலைவர்கிட்ட எப்பவும் போகவே மாட்டேன். அப்படின்னா உங்களுக்கு மண்ணுல பொம்மை செய்ய தெரியுங்களா? எனக்கு நிறைய பொம்மைகளை செய்ய தெரியாது தான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பொம்மையை மட்டும் ரொம்ப சூப்பராகவே செய்ய தெரியும். எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்பா உயிரோடு இருக்கும்போது அவர் மண்ணில் தேவதைகளை செஞ்சு விற்பார். நான் அந்த மண் தேவதைகளோடவே நாள் முழுக்க விளையாடிட்டு இருப்பேனா. அப்போது அப்பா என்னை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவார். நான் அந்த மண் தேவதைகளை ரொம்ப நல்லாவே செய்வேன் தெரியுமா. அன்னில இருந்து மோகன் களிமண்ணு தேவதையை செஞ்சாரு. அவருடைய மனைவி அந்த சின்ன மணல் மலையில இருந்து நிறைய களிமண்ணை கொண்டு வருவாங்க. அப்புறம் மோகன் அந்த மணலை தேவதை உருவத்துல பொம்மை செய்ய ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் வரைக்கும் மோகன் செஞ்ச அந்த களிமண் தேவதை கிராமத்துல நல்ல வியாபாரமாச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கிராமத்து குழந்தைங்க எல்லாம் மோகனோட களிமண் தேவதையே வாங்கல. ஆனா மோகன் களிமண் தேவதை செய்யறதையே ஒரு வேலையா கொண்டாரு. ஒரு நாள் தலைவர் மோகன் கிட்ட வந்து அவரை கிண்டல் பண்ற மாதிரி என்ன சொன்னாருன்னா, மோகன், நீ என்ன நினைச்ச? நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த மண் தேவதைகள் உன்னை பணக்காரனை மாத்திடுமா? நீ சரியான முட்டாளா இருக்கியே. இன்னைக்கு இருக்கிற பசங்க மொபைலில் பப்ஜி மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன்னோட இந்த மண் பொம்மைகளை யார் வாங்குவாங்க? இப்படி சொல்லிட்டு அந்த தலைவர் அங்கிருந்து போயிட்டாரு. அப்புறம் மோகன் ரொம்பவே கோவப்பட்டு அந்த களிமண் தேவதைய தரையில தூக்கி வீசினாரு. அந்த களிமண் தேவதை 2 துண்டா உடைஞ்சது. அப்புறம் மோகன் தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு, தலைவர் சொல்றது சரிதான் நந்தினி. இன்னைக்கு உலகம் மொபைலில் தான் இருக்கு. ஆனால் எனக்கு இந்த மண் தேவதைகளை தவிர வேற எந்த பொம்மையும் செய்யவே தெரியாதே. ஆனால் என்னோட இந்த மண்ணால் செய்யப்பட்ட தேவதைகளை யாரு எப்போ வாங்குவாங்க? உண்மை என்னன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. இப்படி சொல்லிட்டு மோகன் உள்ள போய் சார்பாயில படுத்தாரு. நடு ராத்திரி ஆயிடுச்சு. ஆனா அவருடைய கண்ணில் சுத்தமா தூக்கம் கிடையவே கிடையாது. அப்பதான் வெளியில இருந்து மோகனுக்கு யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. உடனே மோகன் தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. அங்க அவர் என்ன பார்த்தாருன்னா, அவர் செஞ்சு உடைச்சு போட்ட அந்த களிமண் தேவதை இப்போ அது இணைஞ்சு போயிருந்தது. மோகன் உடனே போய் தன்னோட மனைவியை எழுப்பினாரு. என்னங்க ஆச்சு? நந்தினி, இங்க பாரு, அந்த மண் தேவதை பொம்மையை நான் கோவத்தில் உடைச்சு போட்டுட்டேன். ஆனால் இதை யாரோ மறுபடியும் ஒட்ட வச்சுட்டாங்க. நீங்க தப்பா எதையும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நந்தினி இப்படிதான் சொன்னா. அப்பதான் அந்த களிமண் தேவதை மேல வானத்துல இருந்து வண்ண வண்ண கதிர்கள் ஒளிர ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த களிமண் தேவதைக்கு உயிர் வந்துடுச்சு. அப்புறம் அந்த களிமண் தேவதையோட உருவம் ஏதோ உயிருள்ள ஒரு பெண் தேவதை மாதிரி தெரிஞ்சது. மோகன் பயந்துகிட்டே சொன்னாரு, நீங்க யாரு? நான் ஒரு தேவதை. ஆனா நீங்க மண்ணில் தானே இருந்தீங்க. உங்களுக்குள்ள எப்படி உயிர் வந்துச்சு? உனக்கு தெரியுமா மோகன், உன்னோட அப்பாவை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னுடைய அப்பா முன்னாடி எல்லாம் ரொம்ப அழகான களிமண் பொம்மைகளை செய்வாரு. அவர் செய்யற பொம்மைகள் எல்லாம் தேவதை உலகத்துல ரொம்ப பிரபலமானது. நான் தான் அவர்கிட்ட களிமண் தேவதை பொம்மைய செய்ய சொல்லி சொன்னேன். நீ அப்படியே உன் அப்பா மாதிரியே களிமண்ல தேவதைகளை செய்யற. உன் வீட்டுக்கு முன்னாடி அந்த சின்னதா களிமண் மலை இருக்கு இல்லையா, அது ஒன்றும் சாதாரண களிமண் மலை கிடையாது. அது ஒரு மாய களிமண் மலை. நீ களிமண்ல தேவதை செய்யறத தயவு செஞ்சு விடாத. ஆனா என்னோட மண் தேவதைகளை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே. நீ எவ்வளவு களிமண் தேவதைகளை செஞ்சு வச்சிருக்கியோ அது எல்லாத்தையும் நான் என்னோட உலகத்துக்கு கொண்டு போறேன். அப்புறம் இது எல்லாத்துக்கும் பதிலா நீ கேட்கிற விலைய நான் கொடுக்கறேன். இப்படி சொல்லிட்டு அந்த தேவதை தன்னுடைய மாயத்தடியை முன்னாடி காட்டினா. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மோகனுக்கு முன்னாடி ஒரு பெரிய பண மூட்டையே வந்துடுச்சு.
அந்த தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டா. அப்புறம் கூடவே மோகனால செய்யப்பட்ட களிமண் தேவதைகள் எல்லாமே காணாம போயிடுச்சு. நீயே பார்த்தல நந்தினி, நம்மளோட அந்த சின்ன மண்மலை இருக்கே அது மாய மண்மலையா மாறிடுச்சு. இது எல்லாமே அந்த ஈஸ்வரனோட கருணை தாங்க. அந்த நாளைக்கு அப்புறம் நாள் முழுக்க மோகன் களிமண்ல தேவதைகளை செய்ய ஆரம்பிச்சாரு. அப்புறம் நடு ராத்திரியில அந்த தேவதை வந்து நிறைய செல்வங்களை கொடுத்துட்டு அந்த களிமண் தேவதைகளை தேவலோகத்துக்கு கொண்டு போயிடும். கொஞ்ச நாள்ல மோகனோட நிலைமை மாற ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப அவரோட உடைஞ்சு போன வீடு இருந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகையே இருந்தது. மோகன் அர்ச்சனாவை நகரத்துல இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சாரு. அப்புறம் இந்த விஷயம் அந்த ஊர் தலைவரை ரொம்பவே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தது. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது பல்லி. அந்த மோகன் நாள் முழுக்க மண் தேவதைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த பொம்மைகள்லாம் அப்படி எங்கே தான் போயிட்டு இருக்கு? நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க யாரும் அந்த பொம்மையை வாங்குறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது தலைவரே. நம்ம ஏன் இன்னைக்கு ராத்திரி மோகனோட வீட்டில் போய் கண்காணிக்க கூடாது? நீ ரொம்ப சரியா சொன்ன. இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் போய் அந்த மோகனோட வீட்டை கண்காணிக்கலாம். ஒருவேளை எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க தலைவரே? அப்போ இன்னைக்கு ராத்திரியே மோகனையும் அவங்க அப்பாவை கொன்ன மாதிரியே கொன்னுட வேண்டியது தான். அப்புறம் அவனோட பொண்டாட்டியோட கதையும் முடிச்சு வச்சிடுவேன். ஏன் பின்னாடி காசுக்காக சுற்றிக்கிட்டு இருந்த அந்த மோகன் இன்னைக்கு ஏன் முன்னாடியே பணக்காரன் ஆயிடுவானா? தலைவர் கெட்ட எண்ணத்தோட அன்னைக்கு ராத்திரி மோகனோட வீட்டை உளவு பார்க்க ஆரம்பிச்சாரு. தலைவரும் பல்லியும் பார்த்தாங்க. ராத்திரியில ஆகாயத்துல வண்ண வண்ண நிறத்துல கதிர்கள் ஒளிர ஆரம்பிச்சது. அப்புறம் அதுல இருந்து ஒரு தேவதை தரையில தோன்றினா. அப்புறம் மோகன் செஞ்ச களிமண் தேவதைகள் மறைஞ்சு போக ஆரம்பிச்சது. களிமண் தேவதைகள் பொம்மைகள் இருந்த இடத்துல ஒரு பண மூட்டை இருக்கும். பல்லி ரொம்ப மெதுவா தலைவர்கிட்ட சொன்னாரு, தலைவரே, இது உண்மையான தேவதை மாதிரியே இருக்கு. இதுதான் மோகனுக்கு நிறைய பணத்தை கொடுத்துட்டு போகுது. பல்லி, இப்போ நான் என்னோட முடிவை மாற்றிக்க போகிறேன். இப்போ நான் மோகனையும் அவனோட பொண்டாட்டியும் இல்லை, நான் இப்போ இந்த தேவதையோட கதையை தான் முடிச்சு வைக்க போகிறேன். அட, தேவதை ஒன்றும் மனுஷங்க கிடையாது. நான் சொல்கிறத கேளுங்க. இங்கேருந்து மரியாதையாக நம்மளோட இடத்துக்கு போயிடலாம். இதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. அப்படின்னா நீ இங்கேருந்து கிளம்பு. நீ சரியான பயந்தாங்கோலி. ஆனால் எனக்கு எந்த பயமும் கிடையாது. இப்படி சொல்லிட்டு அந்த தலைவர் ரொம்ப கோவத்தோட அந்த தேவதைக்கு முன்னாடி போய் நின்னாரு. அப்புறம் அவர் துப்பாக்கிய வச்சு அந்த தேவதைய ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த துப்பாக்கியில இருந்து வெளியே வந்த தோட்டா தேவதை மேல பட்டதும் தரையில போய் விழுந்தது. இத பார்த்துட்டு தலைவர் ரொம்ப மோசமா பயந்து போயிட்டாரு. உன்னோட நண்பர் ரொம்பவே புத்திசாலி. அவன் உன்னை விட்டுட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டான். உன்ன மாதிரி ஒரு பெரிய முட்டாள இந்த உலகத்துல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க தேவதையே. இல்ல, உனக்கு மன்னிப்பு வழங்கறதுக்கு நீ தகுதியானவன் கிடையாது. தேவதையோட தண்டனை என்னன்னா, இனிமே நீ வாழ்நாள் முழுக்க ஒரு மண் சிலையாத்தான் இருக்க போற. தேவதை தன்னோட மாயத்தடையே தலைவர் முன்னாடி காட்டினா. அப்புறம் அந்த தலைவர் கொஞ்ச நேரத்திலேயே களிமண் சிலையா மாறிட்டாரு. தலைவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவர் மனுஷனாச்சே. நீங்கள் மறுபடியும் அவரை பழையபடி மாற்றிடுங்க. இல்ல மோகன், உங்க அப்பாவை கொன்னதே இந்த தலைவர் தான். அப்புறம் இன்னைக்கு உன்னையும் உன்னோட மனைவியும் கொல்றதுக்காக இந்த மனுஷன் இங்க வந்தாரு. அப்படி நான் இவரை மறுபடியும் மனுஷனா மாத்தினேன்னா மறுபடியும் அவரு உனக்கு எதிரியாத்தான் இருப்பாரு. இவருக்கான தண்டனை இதுதான். இப்படி சொல்லிட்டு தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டா. அப்புறம் மோகன் இன்னைக்கும் களிமண்ல தேவதைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு.